சிறப்பு அழைப்பாளர், அதாவது கேபி ஜோதிட ஆசிரியர், பல்லாயிரம் மாணவர்களை உருவாக்கியவர். கேபி ஜோதிடத்தில் அவங்க வந்து மிக சிறிய ஜாம்புவான் அப்படின்னே சொல்லலாம். திரு கே.எஸ். ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காங்க. ஒவ்வொரு மாதமும் போஸ்ட் போடலைனாலும் பரவாயில்ல, நான் வருவேன் அப்படின்னு வந்துடுறாரு ஐயா. அவருடைய வருகைக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே சமயம் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து மாநாடு கருத்தரங்கம்லாம் அவர் ஊர்லேயும் நடத்திட்டு இருக்கார். அவர் வந்து ஒரு ட்ரஸ்ட்டு, சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட், வள்ளலார் சன்மார்க்க சங்கம், ஆமாம், அஸ்ட்ராலஜி சங்கம் வச்சுருக்காங்க. அந்த இதில் ட்ரஸ்ட் மூலயமாகவும் நிறைய விஷயங்கள் செய்கிறாரு. நிறைய ஜோதிட மாணவர்களை உருவாக்கியவர் அப்படிங்கிற புகழ் வாய்ந்த பேரும் இருக்குது. வாங்கய்யா, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எம்மையும் எம்மை விட்டு இறையும் பிரியாது அம்மையும் அப்பனும் ஆகிய அருட்பெரும் ஜோதியை வணங்கி, நமது திருப்பூர் சகோதரிகள் நடத்துகின்ற லலிதாம்பிகை பெயரில் மிகச்சிறந்த ஆய்வை ஒவ்வொரு மாதமும் நடத்தி வருகிறார்கள். அவர்கள் இருவரும் தங்கள் ஆய்வு குழாமுடன் நீண்டு நெடிது புகழ்பெற்று இந்த ஆய்வு அமைப்பு உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்று முதலில் இறை அருளை வேண்டி, நசிகணபதி மசிகணபதி சிங்கணபதி வங்கணபதி யங்கணபதி ரீங்கணபதி ஓம் தத்துவமசி என்று உச்சிஷ்ட மகா கணபதியை பல கோடி முறை வணங்கி, இந்த சோதிட துறைக்கு நான் வருவதற்கு காரணமாக இருந்த இரண்டு குருமார்கள், கோவிந்தநாயர் ஐயா அவர்களையும் அன்னூர் MP சண்முகம் ஐயா, KS கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களின் நேரடி மாணவரும், த ஆதர் ஆஃப் அஸ்ட்ரோ சீக்ரெட்ஸ் KP முறையின் மிகச்சிறந்த ஆய்வாளராக KS கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கு அடுத்தபடியாக இருந்த எனது குருநாதரை பல கோடி முறை வணங்கி, KS கிருஷ்ணமூர்த்தியும் அவருடைய குருமார்களாகிய ராம் நன்னேந்திர சரஸ்வதி சாமிகள் ராம்பவ் ஐயா அவர்களை வணங்கி, பஞ்சபூதங்களையும் கோள்களையும் வணங்கி, இந்த KP முறையானது இன்று உலக சோதிட முறைகளில் மிகச்சிறந்த துல்லிய அழகான சிறந்த பலன்களை தொடர்ந்து கொடுத்து கொண்டே வருகிறது. உலகம் முழுவதும் சோதிடம் என்று கிருஷ்ணமூர்த்தி பத்ததி என்ற பெயரில் இருந்து பல்வேறு புதிய புதிய பெயர்களில் KNE, இந்த DNA, பல சோதிடர்கள் தமிழில் இருக்கக்கூடிய நம்ம கிருஷ்ணமூர்த்தி சொல்வார் நாட்டு சோதிட முறை என்று. அது பராசரர் முதல் கொண்டு இன்று சோதிட ஆய்வாளர்கள் ஒவ்வொருவரும் பல்வேறு பெயர்களில் சோதிட பிரிவுகளை ஆய்வு செய்து வளர்த்தி வருகின்றவர்களிடம் நான் பார்ப்பது என்னவென்றால், லக்ன புள்ளி, 7ஆம் புள்ளி, 10ஆம் புள்ளி என்று கிருஷ்ணமூர்த்தி பத்ததியினுடைய அந்த ஆய்வு செய்திகளை புதிய புதிய பெயர்களில் புதிய புதிய கோணங்களில் ஆய்வு செய்தாலும் அத்தனையும் ஸ்டெல்லார் அஸ்ட்ராலஜி என்கின்ற உயர்தர நட்சத்திர சோதிடத்திற்குள் தான் சென்று கொண்டு இருக்கிறது என்பதுதான் அடிப்படையாக நாம் இப்பொழுது இருக்கின்ற சோதிட ஆய்விலே பார்க்க முடிகிறது. கிருஷ்ணமூர்த்தி பத்ததியினுடைய அடிப்படை கோட்பாடே மேற்கத்திய கிழக்கத்திய ஆகிய இரண்டு நாடுகளில் இருக்கின்ற சோதிட கருத்துக்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு உபநட்சத்திரம் என்ற புதிய சித்தாந்தத்தை இந்த வானியல் கணக்கினுடைய முறையான கணக்கீடோடு, காலையில் சுந்தரராஜன் ஐயா சொன்னார்களே, கணக்கீடு என்பது மிக துல்லியமாக இருக்குமானால் பலன்களை எளிதாக நம்மால் கண்டுபிடிக்க முடியும் என்று. இப்பொழுது KS கிருஷ்ணமூர்த்தி பத்ததியை பொறுத்தவரையில் பெரும்பாலும் கணினி முறையில்தான் அந்த கணித்து எடுக்கிறார்கள். நான் அதை மேன்யூல் காலமாக 10 ஆண்டுகள் படித்து பின்புதான் கணனிக்கு வந்தேன் பெரியோர்கள். கிருஷ்ணமூர்த்தி பத்ததியை பொறுத்தவரையிலே நான் ஒரு 50 ஆண்டு காலமாக அதற்குள் இருக்கிறேன். 10 ஆண்டு காலம் அதனுடைய கல்வியை பயின்று கொண்டு 40 ஆண்டுகளாக நான் நடத்தாத கிருஷ்ணமூர்த்தி பத்ததி இல்லாத மாவட்டங்களே இல்லை. அனைத்து மாவட்டங்களிலும் சென்று ஒரு 5000 மாணவர்களை கிருஷ்ணமூர்த்தி பத்ததியினுடைய வழியிலே உருவாக்கி இருக்கிறேன் பெரியோர்களே. அடுத்தபடியாக
அதிலே எனக்கு கிடைக்காத பட்டங்களே இல்லை. அத்தனை பட்டங்களும் வழங்கப்பட்டு இருக்கிறது. ஒரு முறை உலகத்தின் சிறந்த கேபி முறை ஆய்வாளர் என்ற பட்டம் கூட எனக்கு அளிக்கப்பட்டு இருக்கிறது. நான் சன்மார்க்க நெறியில் இருந்து கொண்டு வாழ்க்கையை வள்ளல் பெருமானுடைய வழியிலே சென்று வருவதால் இந்த பட்டங்கள் இதை பற்றியெல்லாம் நான் எதையும் கவலைப்படுவதே இல்லை. என்னுடைய கொள்கை என்னுள் இருக்கின்ற இறைவன் எவ்வாறு அருட்கலந்த சோதியாக விளங்குவதை அகத்தே கண்ணுறுவது மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையின் நோக்கமாக இப்பொழுது நான் வாழ்ந்து வருகிறேன். 2 அறக்கட்டளைகள் வைக்கப்பட்டு இருக்கிறது. அது நமது கவிதா சக்திவேல் அவர்களுக்கு என்னவென்று சரியாக தெரியவில்லை. ஒன்று முனைவர் காசோ ராதாகிருஷ்ணன் சோதிட ஆய்வு அகம் கேபி முறை என்று ஒரு ட்ரஸ்ட் இருக்கிறது. இன்னொன்று ஜோதி ஃபவுண்டேஷன், ஜோதி அறக்கட்டளை, கேபி இது வள்ளல் பெருமானுடைய சன்மார்க்க நெறி என்று 2 அறக்கட்டளை இருக்கிறது. இந்த 2 அறக்கட்டளைகளிலே ஜோதிட அறக்கட்டளையினுடைய பிரிவு வரக்கூடிய பிப்ரவரி மாதத்திலே கோவையிலே பூ மார்க்கெட் பக்கத்தில் உள்ள மாவட்ட சன்மார்க்க சங்கத்தில் மிக அழகான அற்புதமான ஆய்வாளர்களை கொண்டு இந்த ஸ்டெல்லார் அஸ்ட்ராலஜி எவ்வாறெல்லாம் நிரூபணம் செய்கிறது. இப்பொழுது நான் 2 ஜாதகங்களை போட்டு இருக்கிறேன். 2 ஜாதகங்களும் என்னால் சொல்லப்பட்டு அந்த பலன்கள் ஏற்கனவே 90% நடந்ததைத்தான் நான் உங்கள் முன் வைத்து கொண்டு இருக்கிறேன். நான் எந்த கூட்டத்தில் சென்று பேசினாலும் அந்த கூட்டத்திலே விளக்கப்படுகின்ற சாதகம் ஏற்கனவே சொல்லி 100% நடந்த செய்திகளைத்தான் சொல்லி, அதை சோதிடர்கள் இதுபோன்று சாதகங்கள் வருகின்ற பொழுது அதை எவ்வாறு ஆய்வு செய்ய வேண்டும் என்பதை சொல்லுவதின் நோக்கமாகத்தான் நான் இந்த கிருஷ்ணமூர்த்தி பத்ததிக்குள்ளே உலகத்தில் இன்று டிராவல் செய்து கொண்டிருக்கேன். என்னுடைய நோக்கம் கிருஷ்ணமூர்த்தி பத்ததியை ஒவ்வொரு சோதிடனும் கற்று தனக்கு தெரிந்த சோதிட முறையையும் சொல்லி கேபி முறையும் சொல்வானானால் அவன் உடனே கிருஷ்ணமூர்த்தி பத்ததிலேயே தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி விடுவான். காரணம், இது வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி என்று சொல்லப்படுகின்ற இந்த ஸ்டெல்லார் சிஸ்டமானது இந்த பாவக கணிதங்களோடு இணைந்து நட்சத்திரங்களை உள்ளடக்கி அதிலே இப்பொழுது செவ்வாயினுடைய காரகத்துவங்கள் விளக்கங்களை எல்லாம் சொன்னார்களே, அந்த விளக்கங்களை எல்லாம் ஏற்கனவே நீங்கள் இருக்கின்ற சோதிட அனுபவத்தை கொண்டு சொன்னீர்களானால் அந்த சாதக பலன்கள் அப்படியே நடந்து விடுகிறது என்பதுதான். அதை சொல்வதற்காகத்தான் பல்வேறு பணிகள் இருந்தாலும் நான் எங்கெங்கெல்லாம் சோதிட ஆய்வுகள் நடக்கிறதோ அங்கு சென்று சொல்லிக்கொண்டு இருக்கிறேன். காலையிலே எனக்கு நான் சொல்ல மறந்து விட்டேன், பின்பு மதியம் பேசிக்கொள்ளலாம் என்று விட்டேன். இங்கு வந்திருக்கின்ற அத்தனை பெரியோர்களும் நமது 2 சகோதரிகளினுடைய மூலமாக இருக்கின்ற சோதிட ஆய்வாளர்கள் அனைவரும் கோவைக்கு நான் அதனுடைய அழைப்புதலை இந்த அமைப்புக்கு அனுப்பி விடுகிறேன். நீங்கள் மறக்காமல் அந்த ஸ்டெல்லார் அஸ்ட்ராலஜியினுடைய அற்புதங்களில் கலந்து கொண்டு கேபி முறையிலே ஒவ்வொரு மனிதனும் எவ்வாறு தன்னுடைய ஆய்வுகளை செய்திருக்கிறான் என்பதையும் பிற சோதிட முறைகளில் எவ்வாறெல்லாம் அற்புதங்களை சோதிடர்கள் நிகழ்த்தி கொண்டு இருக்கிறார்கள் என்பதையும் கேட்டு பயன்பெற வேண்டும். அனைவரும் மாநாட்டிற்கு வர வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது பாருங்க, போர்டில் 2 ஜாதகம் போட்டிருக்கேன். ஒரு ஜாதகம் பாருங்க, ஒரு நிமிஷம் நல்ல ஆய்வாளர்களை நல்ல பாருங்க, ஒரு சொல்லி திரும்பிக்கூட பண்ணிக்கலாம். இந்த ஜாதகம் 9/9/1965 காலையிலே 6:25 மணிக்கு மதுரையிலே பிறந்திருக்கு. இந்த ஜாதகத்திலே நாம் இப்ப தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன சொல்ல போறோம்னா, ஒரு மனிதனுடைய தொழிலை கேபி முறையில் எப்படி ஆய்வு செய்கிறோம், அது எப்படி இந்த ஜாதகத்துக்கு 100% சரியா வந்தது. இப்ப நம்முடைய அனுபவங்களை நாம மியூச்சுவலா ஷேர் பண்ணும் பொழுது அது நிறைய விஷயங்களை நமக்கு என்ன அனுபவம் இருக்குது, இந்த செய்தி எப்படி வெளிக்கொண்டு வருதுன்னு. இப்போ கேபி முறையை பொறுத்த வரைக்கும் ஒரு நட்சத்திர நீளமான 13 பாகை 20 கலையை நீங்க 60ஆல் பெருக்குன்னா 780 கூட்டல் 20 800 வரும். அதையும் மறுபடியும் 60ஆல் பெருக்குனீங்கன்னா 48,000 விகலை 13 பாகை 20 கலை கொண்ட 800 டிகிரி கொண்ட 800 கலை கொண்ட 48,000 விகலை உடைய ஒரு நட்சத்திரத்தை
விம்சோத்திரி திசையான 120 வருஷத்தால் வகுத்தீங்கன்னா 48,000 வகுத்தல் 120 போட்டீங்கன்னா 400 விகலை வந்துரு. இது எத்தனைக்கும் ஒரு வருஷத்துக்கு. ஒரு நட்சத்திரத்தை எடுத்துக்கிறார். இப்போ அஸ்வினி மகம் மூலம்ங்கிற கேது நட்சத்திரத்தை எடுத்துக்குவோம். கேது திசை 7 வருஷம் 7ஆல் பெருக்குனீங்கன்னா கேது திசை கேது புத்தி எளினாங்க 28 2800 முடிஞ்சு போகுது. அப்போ 0விலிருந்து 2800 விகலை வரைக்கும் கேது கேது செவ்வாய்ங்கிற மேசராசி. இப்போ எல்லாத்துக்கும் விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த புத்தி என்னங்க? சுக்கிரன் 20ஆல் பெருக்குனா 8000. அப்படி 27 நட்சத்திரத்தை பெருக்கிற போது 27 பெருக்கல் 9 243. இந்த சூரியனுடைய கிருத்திகை உத்திரம் உத்திராடத்தில் வரக்கூடிய அந்த ராகுவனுடைய நட்சத்திரம் 2 இடங்களா பிரிஞ்சுக்குது. அப்போ 3 எக்ஸ்ட்ரா வருது. குருவனுடைய சந்திரனுடைய நட்சத்திரம் 2 சமபாகங்களா பிரியுது. அப்போ 3 குருவனுடைய நட்சத்திரத்தில் 3 எக்ஸ்ட்ரா வருது. டோட்டலாக 3 + 3 6 249 உபநட்சத்திரம் 360 டிகிரியை 12 ராசியை நாம் பிரித்து வச்சுக்கணும். நீங்கள் பிறக்கிற பொழுது லக்னத்திலிருந்து 12 பாவகத்தினுடைய தொடர்பு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் டியூரிங் த பர்த் டைம் ஆஃப் an individual with respect to the rotation of earth and sun. அது என்னவோ கணக்கு இல்லை. அதுதான் நாம் 12 பாவகத்தினுடைய ஆரம்ப முனை கஸ்பல் சப்லாடுன்னு சொல்கிறோம். அது பிறக்கிற போது இல்லையோ அது கணக்கு ஒரு நட்சத்திரத்தை 9ஆக பிரிச்சுக்கிறோம். ஒரு நட்சத்திரத்தினுடைய நீளமான 13 பாகையை 60ஆல் பெருக்கிற போது 780 வருது. ஏற்கனவே 20 இருக்குது, கூட்டினா 800 கலை வருது. அதையே விகலையாக ஆக்கிறதுக்கு மறுபடியும் 60ஆல் பெருக்கிற போது 48,000 வந்துடுது. இந்த 48,000 விம்சோத்திரி திசையினுடைய மொத்த ஆண்டுகளான 120ஆல் வகுக்கிற போது 400 விகலை ஒரு வருஷத்துக்கு வருது. இப்போ கேது திசையில் கேது புத்தி கேது, அதுக்கடுத்தது சுக்கர புத்தி, அப்படி 7 9 புத்திக்குமே பிரித்து கொடுத்து அதையே உபநட்சத்திரம்னு கிருஷ்ணமூர்த்தி வச்சு மொத்தம் 27க்கு 243. ராகு 2ஆ பிரியுது, சந்திரன் 2ஆ பிரியுது. ராகு சூரியனுடைய நட்சத்திரத்திலையுமே சந்திரன் குருவனுடைய நட்சத்திரத்திலையுமே 243ஓட 6 கூட்டினா 249. 12 ராசியை 360 டிகிரியை 249 பிரிச்சுக்கிறோம். இது ஒவ்வொரு நட்சத்திரத்தினுடைய புத்தியினுடைய அடிப்படையில் பிரிச்சுக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு முதல் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய லக்னத்தில் சுக்கிரனுடைய நட்சத்திர பூரத்தை 9ஆ பிரிக்கிற பொழுது அது கேதுல நின்றுக்குது. கேதுங்கிற கடைசியில் போய் நின்று சுக்கிரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் கேது அங்கே லக்னம் நிற்குது. இப்படி இந்த 12 பாவகத்தையும் 9 கோள்கள் நின்ற நட்சத்திரத்தையுமே தொடர்படுத்தினீங்கன்னா இந்த கோள்கள் நின்ற நட்சத்திரத்தை தொடர்படுத்துறது இந்திய நாட்டு சோதிடம் அல்ல, மேற்கத்திய சோதிடம். இட் இஸ் பியூர்லி வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி. நம்ம இதில் 4 பாதமாக பிரித்து அதையே அம்சமாக போட்டு அதுக்கு நாம் அம்சத்துக்குள்ள போய் கட்டத்தில் பதில் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த வேலையெல்லாம் இங்கே கிடையாது. நேரடியாக ஸ்டார்லார்டு எங்கே இருக்குதோ அதை இப்போ நான் பதில் சொல்லும்போது தெரிஞ்சுக்கலாம். இப்போ நாம் இந்த மனிதனுக்கு என்ன தொழில்னு பார்க்குற போது 2ஆம் இடத்தையுமே 6ஆம் இடத்தையுமே 10ஆம் இடத்தையுமே ஆய்வு பண்ண சொல்கிறார். 2வது உபநட்சத்திரம் குரு வருது சிம்ம லக்னத்துக்கு. இந்த மனிதனுக்கு குரு பார்த்தீங்கன்னா மிருக சீரிடத்தில் 11வது ராசியில் 11வது பாவக 26 டிகிரியிலே குரு 5 டிகிரியில் இருக்கிறனால 10லேயே இருக்குது. எப்படிங்க? புதனுடைய அறிவுக்குண்டான வானமண்டலத்தினுடைய அறிவு ஸ்தானமாகிய இடத்துல குருங்கிற இந்த லக்னத்துக்கு மிக மிக நண்பராக இருக்கக்கூடிய இந்த குரு இப்போ திரிகோணத்தை எடுத்தீங்கன்னா குரு சூரியனெல்லாம் ஒன்றா வந்துடும். அப்போ அப்படிப்பட்ட குரு 5க்கும் 8க்கும் உடையவனாக இருந்து குரு 10ஆம் பாவகத்திலேயே 2வது உபநட்சத்திரம் நின்றுக்குது. தொழிலில் இறை அருள்னால நல்ல தொழிலுக்கு இவன் இருப்பான்னு பொருள். எப்படிங்க? இப்போ நம்முடைய சிஸ்டம் என்ன? குரு எந்த நட்சத்திரத்தில் இருக்குது? குரு பாருங்க 5 டிகிரியில் இருக்குது. குரு நின்ற நட்சத்திரத்தை இந்த இடத்துக்கு வாங்க. குரு செவ்வாயினுடைய மிருகசீரிடத்தில் இருக்கு. இவனுடைய ட்ரையாங்கிள் சைன்ஸ் சொல்கிறோம், ட்ரைன் சைன்ஸ் சொல்கிறார். இவனுடைய இந்த செவ்வாய்
4 9 கூடிய கோயந்திரத்துக்குரிய இந்த 4 இது திரிகோணத்துக்குரிய 9க்கு உண்டான செவ்வாய் இந்த மனிதன் பிறக்கிற போது துலாம் ராசியிலே பார்த்தீங்கன்னா 3வது ராசி 2வது பாவகத்தில் இருக்குது. குரு வருமான ஸ்தானத்தில் நிற்கிற செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்குது. செவ்வாயோ 4 9 4 9 சார்ந்த தொழிலை செய்வான். 4 சனி புதனோட சேர்ந்தா தான் லிக்னைட்ல அக்கௌண்ட்ஸ் எழுத முடியும். சனி தான் லிக்னைட் வேலை செய்யற. சூரியன் சேர்ந்தா தோண்டி எடுத்து எலக்ட்ரிசிட்டி உண்டு பண்ணலாம். புதனோட சேர்ந்தா அக்கௌண்ட்ஸ் போய் எழுத வேண்டியதுதான். அப்படி நீங்க சப்சபா பிரிச்சு போனா அப்படியே பிரிச்சு உள்ள தூக்கி போட்டலாம். அப்போ இந்த செவ்வாய் 2ல் இருக்கு. அவனும் 4 9க்கு உண்டா. இந்த மனிதனுக்கு என்ன தொழில் செய்யலாம்? 4ஆம் இடம், 9ஆம் இடம். அடுத்தது 2ஆம் இடத்தை வாக்க கொண்டு பயன்படுத்தலாம், டீச்சிங் இதெல்லாம் பண்ணலாம். 4ங்கிறது வீடு கட்டுற வேலையை செய்யலாம். 9ங்கிறது கோயில் கட்டுற வேலையை செய்யலாம். செவ்வாய் செய்யலாம்ங்களா? 9ஆம் இடம்ங்கிறது அதே செவ்வாயை நான் 9 கோயில் மாத்திட்டேன். 4ங்கிறது செவ்வாயின்னு கட்டையாங்கிறீங்க. இந்த மனிதன் இயற்கையில் ஒரு சிவில் என்ஜினியர் சார். இதுதான் கேபி சிஸ்டம். சும்மா விளையாட்டு ஜோசியம் பேசிட்டு சட்டம் பேசிட்டே காலையிலேருந்து நானும் கேட்டதான் இருக்கு. 100% சரியா வருது. இந்த ஒரு சிஸ்டம் தான் வருது. இப்போ இந்த செவ்வாய் 2ல் இருந்துட்டு 4ஆம் இடத்தை தொடர்பு பண்ணி 9ஆம் இடத்துக்கும் தொடர்பு பண்ணுது. 3ங்கிறது உன்னுடைய வீட்டு வெளியே போறது. 3ங்கிறது ஒரு நாளைக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய 30 கிலோமீட்டர். 9ங்கிறது 100 கிலோமீட்டர். 12ங்கிறது ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர். இது கேபி சிஸ்டம் சொல்றாங்க. இந்த செவ்வாய் 2ல் இருக்குது. குரு என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்குது. சூரியன் லக்னத்திலேயே இருக்குது. ஆனா பாவகம் 12. 12ல் இருக்கும்போது உள்ளூர்ல இருப்பானா, வெளியூர்ல இருப்பானா, வெளிநாட்டில் இருப்பானா? இந்த மனிதன் வெளிநாட்டில் சிவில் என்ஜினியரா வேலை செய்கிறார். இதை விட சோதிடத்துல என்ன சார் வேணும்? லக்ன ராசியில 12 லக்ன 25ல சூரியன் லக்ன 22 லக்ன 21. சூரியன் 12க்கு போயிடலாம். அப்ப 12க்கு போகும்போது வெளிநாட்டு வாய்ப்பு. வெளிநாடு இப்பதான் போயிருக்காரு. இதுக்கு முன்ன போயிட்டு வந்திருக்காரு. நமக்கு வெளிநாடு தொடர்பு பண்ணணும்னு பண்ணது. ஆக 2வது உபநட்சத்திரமே அவனுடைய தொழிலை இண்டிகேட் பண்ணி போகுது. ஆக்சுவலா 2 6 10ங்கிறது செகண்ட் ட்ரைன் சைன் சொல்லுது. என்ன நம்ம இந்தியன் அஸ்ட்ராலஜி என்ன சொல்லுது? அது பேரு கர்ம திரிகோணம். கர்மம்ங்கிறது தொழில். இந்த இடத்துல இப்ப 6ஆம் இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா 6ஆம் இடம் என்ன சொல்லுது? ராகு. இந்த ராகு பாருங்க, இந்த மனிதன் பிறக்கிற போது எங்க இருக்குதுங்க? ராகு கோள் சந்திரனுடைய ஸ்டார்ல இருக்கிறது 9ஆம் பாவத்துல சுக்கரனுடைய வீட்டுல. உள்ளூர்ல இருப்பானா, வெளியூருக்கு போவான். வெளியூர். ராகு என்ன செய்ய? வெளிநாட்டு கோள். சுக்கரனூட்ல இருந்திருக்கிற ராகு என்ன செய்ய? விமானத்திலே பறக்க வைக்க. 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அந்நிய பாசை. இந்த ராகு சந்திரனுடைய ரோகிணி அற்புதமான ஸ்டார்ல போயிட்டு 12ஆம் இடத்துக்கு உண்டான ஸ்டார்ல போதும். கடவுளே, இதை விட என்ன வேணும்? இந்த மனிதன் தான் பணியாற்றுகின்ற இடம் பிறந்த தேசத்துல இருந்து வேற தேசத்துல துபாயில வேலை செஞ்சுட்டு இருக்காரு அந்த என்ஜினியர். அடுத்தது அந்த முடிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ராகு குருவனுடைய முடிவில் இருக்கிறனால, குரு 10ல் இருக்கிறனால இந்த மனிதன் ஒரு ஆபீசரா வேலை செய்வார். இப்ப பாத்தீங்கன்னா அடுத்தது நமக்கு மிச்சம் இருக்கிறது 10ஆம் இடம் ஒண்ணுதான். 10ஆம் இடத்தும் பாத்தீங்கன்னா அவனும் குருவே வந்துடுது. 2ஆம் இடத்துக்கு என்ன பலனை சொன்னமோ அது அப்படியே இந்த மனிதன் பிறந்த தேசத்திலிருந்து வேற தேசத்துல அந்த 4ஆம் இடத்துக்கு தொடர்புடைய சிவில் என்ஜினியரா இங்கிருந்து ஆளுகளை கூட்டிட்டு போய் ஒருத்தங்க எடுத்து ஒப்படைச்சிட்டு இவர் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டார். இடையில என்ன ஆகி போச்சு? அந்த கம்பெனிக்கு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வாங்கணும்னே ஆளுகள்லாம் ஒருத்தங்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு வந்து நம்ம கிட்ட பேசுறாரு. அது சொல்றதுக்கு தான் இந்த ஜாதகத்தை எழுதியிருக்கேன். இது புதனுடைய திசையிலே சுக்கிர புத்தியிலே சந்திர அந்தரம் 8/11/2025 வரைக்கும். நமக்கு இப்ப சந்திரன் மட்டும் சொன்னா, சந்திரன் புதன் ராகுல இருக்குது. புதனும் இந்த லக்னத்துக்கு பாருங்க
இவருடைய லக்னத்துக்கு புதன் 2-11 உண்டான வெற்றி வாகையை வருமானத்தை கொடுத்து லாபத்தை கொடுக்கிற புதன் 12 இருக்கிறான். இந்த சந்திரன் நின்ற ஸ்டார்லார்டு செவ்வாய் புதன், செவ்வாய் 2ஆம் இடத்துல வருமானம். அட சந்திரன் அந்த இடத்துலையும் மறுபடியும் விமானம் ஏறிடுவேன்னு எல்லையற்ற மகிழ்ச்சியோட கையில் அந்த விசா வந்தோடனே கூப்பிட்டு, ஐயா கேபி முறைக்கு மேலே இந்த உலகத்தில் சோதனம் இல்லை, எனக்கு மீண்டும் வெளிநாட்டுக்கு வேலை வந்தாச்சு, நான் ஜாயின் பண்ணுறேன்ட்டு வெளிநாட்டு போய் இப்போ இந்த ஒரு மாதமாக 11ஆவது மாதத்துலேருந்து பாருங்களேன் இப்போ தொடர்பு பண்ணுறாரு. இது இந்த ஸ்டெல்லார் தெரிஞ்சதுனால நான் வேகமாக சொல்லிட்டேன். ஆனால் 4 கூட இது செவ்வாய் 2ல் நிற்குதுங்கிற செய்தி நம்ம சோதரர்களுக்கு தெரியாமல் இருக்குதா? செவ்வாய் வந்து பூமி 4ஆம் இடத்துக்கு தொடரும் போது கட்டடத்துக்கு கட்டுவா, வண்டி வாகனம் செய்வான்கிற காரகத்தை தானே இந்த ஜாதகம் செய்யுது இல்லையா? இன்னைக்கு கேபியில் ஸ்டெல்லார் என்ன சொல்லுதுன்னா, இன்னைக்கு சனியோட உத்திரட்டாதி நட்சத்திரம், சனி மீன ராசியில் இருக்குது. மீனம்ங்கிறத வெளிநாடு சம்பந்தமான ஜாதக இயற்கையில் வந்து விழுந்திருக்குது. ஒரு ரூலிங் பிளானட் உங்களை கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கும். அதே மாதிரி இது ஒரு ஜாதகம், இது ஒரே நிமிஷத்தில் பார்த்துடலாம். இந்த ஜாதகத்துக்கும் படிப்பை பார்த்தீங்கன்னா 4 குரு 9 சுக்கிரன். குரு சனியில் போகிறதுனால இவர் டிப்ளமோ படிச்சுட்டு 2வது பார்ட் டைம் பிஇ படிச்சுட்டு 9ஆவது இடம் பாருங்க சுக்கிரன். சுக்கிரன் இந்த ஜாதகத்துக்கு என்ன செய்யுதுன்னா, ராகு ஸ்டார் ராகு சப்பில் இருக்குது. முதல்ல டிப்ளமோ முடிச்சுட்டு பிஇ இங்கே முடிக்கிறாரு, பிஇ முடிச்சுட்டு வெளிநாடு போகிறாரு. வெளிநாடு போயிட்டு 11ஆவது உபநிஷத்தர் சந்திரன் புதன் ராகு இருக்கிறனால அங்கே போய் டாக்டரேட் முடிச்சிட்டார். இந்த மனிதன் ஒரு டாக்டரேட் கம்ப்யூட்டர் எஜுகேஷனில், நம்ம ஈரோடு கவுண்டரு அங்கே போய் உட்கார்ந்துட்டு இன்னைக்கு டாக்டரேட் முடிச்சுட்டு கம்ப்யூட்டரில் மிகப்பெரிய பணியில் இருக்கார். இந்த லலிதாம்பிகை நடத்துறதில் நான் பேசணுன்னா அமெரிக்காவிலேருந்து எக்ஸலண்ட்டாக யூஆர் எக்ஸ்பிளைனிங் வெரி வெல் ஸ்டெல்லார் அஸ்ட்ராலஜர், எனக்கு அஸ்ட்ராலஜி பார்க்கணும்னு கூப்பிட்டு ஆக இப்போ வந்து வெளிநாட்டு தொடர்பான செய்திகள் ராகுவோட எப்படி இருக்குது, நட்சத்திரங்கள் எப்படி உதவி செய்துக்குதுன்னு பார்த்தோம். இதே மாதிரி நீங்கள் படித்து பெரிய சாதனைகளை நிகழ்த்தணும் சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பார்த்தீங்கன்னா கேபி ஆஸ்ட்ராலஜியில் ஐயா பார்த்தீங்கன்னா நாள் முழுக்க கூட பேசிகிட்டு இருப்பார். அவருக்கெல்லாம் வந்து வயசே ஆகலைன்னு தான் சொல்லணும். அதே போல் ஜோதிடத்துக்கும் வயசாகலைன்னு சொல்லணும். ஐயா அவர்களுக்கு திருப்பூர் சகோதரிகள் சார்பாக மரியாதை செலுத்தப்படுகிறோம். வாருங்க.